நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில முக்கியமாக 21,000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்குல வரக்கூடியதாக இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் வந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வரப்போகிறது. ஒரு மாசத்துக்குள்ளேயே வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி வாங்கணும், யாருக்கெல்லாம் அது எலிஜிபிளா இருக்காங்க, அது எப்ப அதனுடைய முழு அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதுல பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இது மாநில அரசும் செய்யறாங்க, மத்திய அரசும் சேர்ந்து செய்யறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா நமக்கு தெரியும் மகளிர் உரிமை வாங்குறவங்களுக்கு எல்லாம் பணம் வருதுன்ட்டு. ஆனா மகளிர் உரிமை வாங்கினவங்களுக்கு மட்டும் இல்லாம மத்த பெண்களுக்கும் மத்த ரேஷன் கார்டுல இருக்கவங்களுக்குமே பணம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சை இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை வாங்காதவங்களுக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதனால இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா மகளிர் உரிமை அப்படிங்கிறது 1,31,00,000 பேருக்கு தான் வருது, மத்தவங்களுக்கு எல்லாம் வரப்போறது இல்ல. ஆனா இது பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வரப்போகுது. அதுவும் என்ன அமௌண்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமைக்காக என்ன வந்திருக்குன்னா இப்ப 5,000 ரூபாய் வந்திருக்கு. 5,000 ரூபாய் இந்த ஒரு வாரத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அந்த 5,000 ரூபாய் சொல்லும் போதே எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கோடை விடுமுறை பணம் 2,000, அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுடைய பணம் 3,000 ரூபாயும் போட்டிருக்கோண்டாங்க. 1,000 சேர்த்து 3,000 ரூபாய் போட்டிருக்கோண்டாங்க. உடனே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, ஓகே நாங்க மகளிர் உரிமை தொகையில இணைந்து கொள்ளல, ஆனா நாங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கோம், நீங்க பொதுவா ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும் 2,000 ரூபாய் கொடுக்கணும், கோடை விடுமுறைன்னு எப்படி நீங்க அவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க, எங்களுக்கும் தானே கோடை விடுமுறை கொடுக்கணும், அப்ப எங்களுக்கு கோடை விடுமுறை இல்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது நியாயமான விஷயம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொடுக்குறோம்னா அந்த விஷயம் எல்லாத்துக்குமே வர மாதிரிதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால கோடை விடுமுறை அப்படிங்கிறது எங்களுக்கும் கவர் ஆகும், எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா கார்டுமே கேட்டிருக்காங்க. ரேஷன் கார்டு சேர்ந்தவங்களும் கேட்டிருக்காங்க. இது விண்ணப்பித்ததின் காரணமாக இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் முடிவு சொல்லல. இது இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஃபயரா போயிட்டு இருக்கு டாக். அதனால இதை பத்தி பேசிட்டு அநேகமாக அந்த 2,000 ரூபாய் எல்லா ரேஷன் கார்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா மகளிர் உரிமை தொகை வந்தவங்களுக்கு வராம மத்தவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மகளிர் உரிமை தொகை வந்தவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 3,000 ரூபாயும் அந்த 2,000 ரூபாய் வந்திருக்கும். இவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வராம அந்த 2,000 ரூபாய் வரும். அது ரேஷன் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ரேஷன் கார்டுல வேற ஃபில்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. எப்பவுமே இந்த இலவசம் எல்லாம் ஒவ்வொரு அரிசி கார்டுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சக்கரை கார்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரிப்பாங்க. ஒருவேளை இந்த பொங்கல் பரிசு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பணத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே பொங்கல் சாமானம் எல்லாமே எல்லா கார்டுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதை இந்த கோடை விடுமுறை பணத்தை கொடுக்க போறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா கேட்டிருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதை கன்சல்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு நமக்கு நாளைக்கு நாளானிக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும். ஏன்னா கொடுக்கணும்னா சீக்கிரமா அறிவிச்சு சீக்கிரமா கொடுத்துடணும், எலெக்ஷன் வரையும் விடக்கூடாதுன்னு தெரியும். அதனால அந்த ஒரு சேஞ்ச் வந்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, வருஷத்துக்கு PM கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம்ல விவசாயிகளுக்கு 2,000 2,000 2,000 சொல்லிட்டு 6,000 ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு காசா போட்டுட்டு இருக்காங்க. அதை இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 8,000 உயர்த்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு 3 மாசத்தோடைய காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2,000 ரூபாய் போட்டாங்களா, அந்த மாதிரி அவங்க ஒரு வருஷத்து காசையும் சேர்த்தி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா மத்திய அரசு பண்றாங்க. எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்காகத்தான் பாத்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசுமே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் மத்திய அரசு நம்ம சொன்னாலும் அவங்களும் இங்க என்ன பண்ணுவாங்க, மாநில இது இங்க சிஎம் எலெக்ஷன்ல அவங்களுடைய கட்சி நிக்கும். அதனால அவங்களுடைய கேண்டிடேட் நிறுத்துவாங்க, கட்சி நிக்கும். இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ADMK DMKன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட காங்கிரஸும் பிஜேபி கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்ப DMK இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ADMK வர ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல என்ன பண்ணுவாங்க, பிஜேபி இந்த சமயத்துலதான் கொஞ்சம் எச்ச ஆர்வம் காட்டி, ஏன்னா ஒரு கட்சி தான் இருக்குதுங்கிற அளவுக்கு வருது. பத்தாவதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா TVK வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்கிறவங்க தான் மக்களை கொடுக்க முடியும். யார் ஆட்சியில இருக்கா, DMK ஆட்சியில இருக்கு, பிஜேபி மத்திய இதுல ஆட்சியில இருக்கு. அப்ப அவங்கதான் ஏதாவது ஃபண்டை ப்ரொவைட் பண்ண முடியும். மத்தபடி புதுசா இருக்கக்கூடிய கட்சி, இன்னும் ஆட்சியை அமைக்காத TVK, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமான் கட்சி, அவங்க இதெல்லாம் அவங்க எல்லாம் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபண்டை கொடுக்குறாங்க மக்களுக்கு. அதுல பார்க்கும்போது கவர்மெண்ட் உடைய 5,000 ரூபாய் வந்திருக்கிறனால இவங்க என்ன பண்றாங்க, 12,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க. அதுல அந்த PM கிசான் ஸ்கீம் சொன்னோமா, அதுக்கப்புறம் கேஸ் மானியம் கொடுக்க போறாங்க, வித மானியம் கொடுக்க போறாங்க, உர மானியம் எல்லாம் கொடுக்க போறாங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டா இருக்கணும், பட்டா இருந்தா கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு,
போன் நம்பரு, அதுக்கப்புறம் இந்த பட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த அறிவிப்பு எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் வந்து வராங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்ப வந்து இந்த அறிவிப்பு வரும்னு சொல்லப்படுது. அப்ப மொத்தத்துல வந்து டிஎம்கே கொடுத்திருக்கிறதுனால அதே மாதிரி என்ன பண்றாங்க, பிஜேபியும் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதுவரையும் டிஎம்கே 9,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த மாசம் 5,000 ரூபாயும், போன மாசம் 4,000 ரூபாயும் கொடுத்துட்டாங்க. 9,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த 9,000 ரூபாய் நம்ம முறியடிக்கணும்னா என்ன பண்ணும், 10 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்றாங்க, இவங்க பிஜேபி வந்து 12,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இப்ப திட்டம் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து இந்த திட்டம் தான் போட்டிருக்காங்க, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, இனிமேல் தான் அவங்க கொடுக்க போவாங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி அவங்க கொடுக்குறாங்க, எச்சா கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஓட்டா மாறும். அதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய தியரி. அப்ப வந்து பார்க்கும்போது இவங்க 9,000 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டாங்க, அவங்க 12,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களுக்கு 21,000 ரூபாய் வந்திருக்கும், இது ரெண்டையும் சேர்த்து. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்டேட். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.